பேரை காணோம். இப்படி செய்திகள் எல்லாம் வரும். எல்லாரும் தொலைக்காட்சியில பார்ப்பாங்க. தலைப்பு செய்திகள், இந்த ஊர்ல திடீர்னு காணோம், ஆட்களை காணோம், நேற்று ராத்திரி ஆளை காணோம், கண்டுபிடிச்சு கொடுங்க கண்டுபிடிச்சு கொடுங்கன்னு கதறி அழுகிற ஒரு நேரம் வரும். முடிவெட்டுற கடையை பாருங்களேன். ஒருவேளை காலையில வர்றாருன்னு வைங்க, முடிவெட்டுற கடைக்கு போறாங்க. ஒருத்தன் முடி வெட்டிக்கிட்டு இருக்கான். வெட்டுறவன் ரட்சிக்கப்பட்டவனா இருப்பான், முடி வளர்த்தவன் ரட்சிக்கப்படாதவனா இருப்பான். ஆண்டுடைய வருக பாதி வெட்டி இருப்பான், ஒரு சைட முழுசு வெட்டி இருப்பான், மொட்டை அடிச்சிருப்பான். ஒரு பக்கம் மொட்டை அடிக்காம இருக்கும். திடீர்னு ஆண்டவர் வந்துட்டாருன்னா அவன் நிலைமை எங்க? அவன் அங்கேயே உட்கார்ந்து இருப்பான். அவனே ஒரு பிளேட் எடுத்து சரசரன்னு இழுத்து அங்கிட்டு போட்டுட்டு தான் வீட்டுக்கு வரணும். ஏன்னா வெற்றவன் ரட்சிக்கப்பட்டவனா இருப்பான், அவன் எடுத்துக்கொள்ளப்படுவானே. இவன் முடிவெட்டுற கடையில மண்டையை ஆட்டிக்கிட்டே உட்கார்ந்து இருக்க வேண்டியதான். அட காணமே ஐயோன்னு கத்திரிக்கோள் கீழே விழுந்து கிடக்கும். வாகனம், பஸ், நிறைய விபத்துகள் நடக்கும். இந்தியாவுல நிறைய விபத்து ஒரே நாள்ல நடக்கும். டிரைவர் ரட்சிக்கப்பட்டிருப்பாரு, பரலோகம் போயிருவாரு. வண்டி புளிய மரத்துல மோதி 50 பேர் காலி, 20 பேர் செத்தான், 30 பேர் செத்தான். ஒரு நாள் வரப்போகிறது. ஆயத்தப்படு ஜனமே, நீ ஆயத்தப்படு. இப்ப அமெரிக்கால எல்லாம் பிளைட் ஓட்டும் போது ரெண்டு பிளைட் ஓட்டுறவங்க இருப்பாங்க. ஒருத்தர் ரட்சிக்கப்பட்டவர், ஒருத்தர் உலகத்தான். அமெரிக்கா தீர்க்க தரிசனமாவே அவங்க செய்யறாங்க. நீங்க விசாரிச்சு பாருங்க, நெட்ல செக் பண்ணி பாருங்க. 2 பேரும் ரட்சிக்கப்பட்டவன வைக்க மாட்டாங்க. ஏன்னா கர்த்தருடைய வருகை சமீபமா இருக்கிறது. ஆண்டவர் வந்தாருன்னா, ஒரு நல்ல கிறிஸ்தவன் ஓட்டிக்கிட்டு இருந்தான்னா அவன் எடுத்துக்கொள்ளப்பட்ட டக்குன்னு ரட்சிக்கப்படாத ஒருத்தன் அதை டேக் அவுட் பண்ணிக்கிடுவான், கொண்டு போய் கரை சேர்த்துருவான். பிரியமானவர்களே, ஆயத்தமா இருங்கள், பிறரை ஆயத்தப்படுத்துங்கள். இந்த காலவேளையில இன்னும் நிறைய இருக்கிறது. கர்த்தருக்கு சித்தமானால் ஒரு நாள் உங்களுக்கு தேவனுடைய வார்த்தையை, அவருடைய வருகை குறித்து நாம் பேசலாம். வருகையில என்ன நடக்கும், வரும்போது பூமியில நடக்கும், பரலோகத்துல நடக்கும். பரலோகத்துக்கு ஆண்டவர் நம்மளை கொண்டு போய் அங்கே என்ன நடக்கும், ஆட்டுக்குடியாருடைய கல்யாணம் இருக்கிறது, பிரதிபலன்களை பெற்றுக்கொள்கிறது, கிரீடத்தை கொடுக்கிறது, நிறைய காரியம் இருக்கிறது. கர்த்தருக்கு சித்தமானால் ஒரு நாள் விவரமாய் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ஜெபம் பண்ணுவோம், கண்களை மூடி